சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, நாங்கள் தான் பேர் பாடியில் இருக்கோமே. பேர் பாடியில் இருந்தால் என்ன சொல்கிறது? அதாவது நாங்கள் வந்து சிக்கன் சமைக்க போகிறோம் இன்னைக்கு. ஆனால் அவன் தூங்கலை. தூங்கலை. அவனை தூங்க வைக்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டுருக்கேன். அவன் தூங்குற மாதிரியே தெரியல. அவன் புதுசாக இருக்குன்னு அப்படியே பார்க்குறான். இங்கே வந்ததுலேருந்து வந்து எனக்கு தூக்கம் கம்மியாக தான் இருக்குது. பகல் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் இருக்கான். நைட்டு வந்து தூங்குவாங்கன்னு தெரியல. நேற்று நைட்டுமே சரியாக தூங்கணும்னா. ஆமாம், தூங்கலை. இவன் வந்து பராமரிக்கிறது அப்போ பெரிய வேலையாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து வீடியோவில் ஆக்டிவாக இல்லை, என்கேஜாக இல்லை. கரெக்டுங்களா? ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து சிக்கன் வாங்கிட்டு இருக்கோம் இந்த தீனி சாப்பிட்றதுக்கு. சிக்கன் காமிங்க. சிக்கன் கழுவி வச்சுருக்கேன், கால் தான் தெரியுது. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா செலிப்ரிட்டி சிக்கன். ஓகேங்களா? அந்த செலிப்ரிட்டி யாருன்னா நான் தான் அந்த செலிப்ரிட்டி. இல்லை, அவன் தான். செய்வது தான் அந்த செலிப்ரிட்டி. ஓகேங்களா? அந்த சிக்கன் செய்ய போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. நீங்கள் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணுங்க. இல்லை, நீங்கள் இங்கே கூட நிற்கலாம். சரி, ஓகே. இப்போ போடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் அவருங்க. சரிங்க. இவர் கொஞ்சம் யாராவது தூங்கிட்டாரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. யாராவது தூங்கலாரா? அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருங்க லைட்டா. ஓகே, வானல் வச்சாச்சு. கடலை எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊற்றிக்கலாம். நீங்க வேணா லைட்டா உங்க பக்கம் கேமரா திருப்பிங்க. நம்ம திருப்பிங்க, அந்த பக்கம் திருப்பிங்க. அவன் அழுவுறதுக்கு ரெடியாகும். கொஞ்சம் தோல்ல தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அழுக மாட்டான். என்ன நல்லா சூடாகட்டும். வர முடியல. ஆரம்பிக்கலாம். வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம். இதுக்கு வந்து எல்லாமே அரைச்சி போடுறது தான். குழந்தைய பிடிங்க தயவு சாதிக். அவன் தலையில விளையாடாத சாதிக். நீ அவரு சாதிக். செலிபிரிட்டி சிக்கன். செலிபிரிட்டி சிக்கன். இதுல வெங்காயம் அவங்க திட்டுவாங்க, மொத்தமா செஞ்சுட்டு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வேற ஏதாவது செஞ்சுக்கலாம். சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட வேண்டியதுதான். ஏன் நாளைக்குன்னு பாக்குறீங்க? இன்னைக்கே சாப்பிட வேண்டியது. பிடிச்சிட்டு இன்னைக்கே சாப்பிட வேண்டியதுதான். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கணும். இது வந்து எல்லாமே அரைச்சி போடுறது தான். எதுவுமே வந்து அறுத்து போடுறது இல்லை. நீங்கள் வரப்போ கருவேப்பிலை எடுத்துட்டு வாங்க. கருவேப்பிலை. வெங்காயம் நல்ல கோல்டு ப்ரௌனில் வரணும். என் மாமனார் தான் சமாதானப்படுத்துறாரா? இன்னும் ரெடி எதுவுமே பண்ண மாட்டேற. இப்போதான் இதை பண்ணிட்டு இருந்தேன். பாலில் அப்புறம் தட்டி விடுறா. அதுக்கு என்ன பண்ணணும்? நீ தான் 3 பிள்ளை பற்றி வளர்த்துருக்கீங்க, என்ன பண்ணணும்? ஓகே ஓகே, பார்த்துக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை எடுத்துருவாங்க. கீழே பிளாக் கலர் டப்பாவில் இருக்கும். இப்போ என்ன போட்டிருக்கீங்க? என்ன பண்ணியிருக்கீங்க? வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பேஸ்ட்டு போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம் பேஸ்ட்டு. சரி சரி. இப்போ வந்து இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனில் வணங்கணும். சரி, ஓகே. அதில் வெயிட் பண்ணலாங்களா? ஆமாம், வெயிட் பண்ணுறேன். அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சா? இன்னும் ஒரு 2 செகண்ட். டக்கு டக்கு, சாரி, 10 செகண்ட். 10 செகண்டில் தீஞ்சிருமா? ஆமாம்.
அதாவது இது இந்த முருகலாக மசாலா போட்டதுக்கும் இப்போக்கும் கலர் வித்தியாசம். கலர் மாறணும். நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். இந்த டப்பா கலரில் வரும். டப்பா மூடி கலர், டப்பா கலர். இந்த டப்பா மூடி கலர் அப்படி வந்தால் கறியிடுமே. முருகல் வேற, கருகல் வேற. என்னங்க திரும்ப சொல்லுங்க, மர்க்கா சொல்லுங்க. முருகல் வேற, கருகல் வேற. ரைட்ரா. என்னடி இது வந்து தடுப்பு சுவரா? கால் தூக்கி வச்சது தடுப்பு சுவரா? அது என்ன தலைவா? என்னடி அவன் வயிற்று மேலே போடுற? நீ கையை உன் கையை என்ன பண்ணுது? அடி நீ கையை வச்சு இப்படி ஆட்டி விடு. அப்படி ஆட்டாமல் அவன் மேலே போட்டு விட்ட. பத்து டென்ஷன் ஆகிடுயா? என் தங்க டென்ஷன் ஆகிடுவீங்களா நீங்கள்? தெரியுதா? ஆமாம். இது என்ன கலர்னு சொல்கிறது தெரியலையே. இது என்ன கலர்? ஆமாம், நீ சொன்ன மூடி கலர் வந்துருச்சு. டார்க்காக வரல, லைட்டாக வந்திருக்கு. அவ்வளோ டார்க்கா? நன்னோரையாக கிளம்புது. எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, ஷாம்பு கிம்பு ஊற்றிட்டியா? ஆமாம், ஷாம்பு கொஞ்சம் விஷம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போடும். 2 ஸ்பூன் போதுங்களா? இதை போட்டால் கலர் எப்படி வரும்னு தெரியல. அடுத்து என்ன வச்சுருக்கீங்க? இஞ்சி பூண்டு இப்போ பச்சை வாசம் போகணும். போனதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட். தேவையான பொருட்கள்லாம் சொல்ல மாட்டீங்க? தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக சமைப்போம். அதுதான் நாங்கள் தேவையான பொருட்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட காமி பண்ணிங்க தான் சொல்லணும் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ தக்காளி பேஸ்ட், டொமேட்டோ சாஸ் பேஸ்ட், இப்படி ஒரு தாளிப்பு மட்டும் போட்டு வச்சுக்கேன். இது வந்து தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னியில் கார சட்னி பேர் வச்சிடலாம். சரி, தேங்க்ஸ். அப்படிதான் இருக்குது. என்னடி சொல்கிறான்? ஓகே, இப்போ இந்த பேஸ்ட் வணங்குற டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் அதுலேயே ஆட் பண்ணுறதா? ஆமாம், நான் அதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். சரி, அப்போதான் மசாலா பச்சை வாசம் போகும். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்பால. காரத்திற்கு ஏற்ப. எஸ். அடுத்து மல்லித்தூள். அது இது என்ன சொல்லுவீங்க? இது வந்து வாசனைக்கு ஏற்பவா? குழம்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு. மிளகாய்னா காரத்துக்கு ஏற்ப, அடுத்து மிளகுனா வாசனைக்கு ஏற்ப. ஆமாம், இப்போ இந்த மசாலா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்க வேணும். இந்த மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது வந்து ஒரு செமி கிரேவி தான், குழம்பா வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு வைங்க, நாங்கள் பேர் நாங்கள் வச்சுக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன டடாயிங் அவங்க கத்திட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், வேகமாக செய்ய வேண்டியதுதான். கொஞ்சம் நவருங்க. மசாலா வணங்கிருச்சு. இப்போ வந்து சிக்கன் போடுறேன். போடுங்க. அப்படி நம்ம அலசி புளியில மஞ்சள் போட்டு அலசி வச்சிருக்கிறோம். அம்மா எடுக்க சொல்லுவாங்க. எல்லாமே எனக்கு வந்துடுறாங்க. அவனை தூக்கணும், அதான் விஷயம். சிக்கன்னா பியூர் சிக்கன் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நம்ம வீட்டில் பியூர் சிக்கன் இருக்காது. எப்போ நான் சிக்கன் வாங்கினோன்னா ஒரு 4 கால் போடுவேன். மசாலாவில் சிக்கன் நல்லா பெரட்டி விட்டாச்சா? இப்போ அடுத்து ஒரு தூள் போடணும். இதே காலில் மட்டும் மசாலா பிடிக்க மாட்டேது. அதோட சர்ஃபேஸ் வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? கறியோட சர்ஃபேஸ் வேறு, இதோட சர்ஃபேஸ் வேறு. வழவழன்னு இருக்கிறதுனால பிடிக்க மாட்டேது. சீரகத்தூள் 1 ஸ்பூன். இதில் வந்து மிளகுத்தூள் போடுவோம். அதோட காரம் வந்து மிளகுத்தூள் இல்லையா? இருக்கு, கடைசியாக போடணும். கடைசியாக போடணும். ஓகே. இப்போ தயிர் ஊற்றுறீங்க? ஆமாம், சும்மா கொஞ்சமாக 1 கிலோவுக்கு 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். ஊற்றுங்க. 1 கிலோவுக்கு ஒரு 1/2 லிட்டர். அவ்வளோலாம் ஊற்றக்கூடாது. 1 கிலோவுக்கு 1/2 லிட்டர் ஊற்றலாமா? அவ்வளோலாம் ஊற்றக்கூடாது. அதுவும் ப்ரோட்டீன் தானே தயிருமே. அதுக்குன்னு தயிர் பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் சேர்த்தா ஊற்றுங்க. ஐயா, தயிர் சிக்கன் ஆகிடும். தயிர் பிடிக்கிறேன். தயிர் சிக்கன் தானே. இப்போ தயிர் போட்டாச்சு. விரட்டி விட்டுட்டு அடுத்து மெயின் இன்க்ரீடியன்ட் என்னது? எல்லா சமையலுக்கும் மெயின் இன்க்ரீடியன்ட் உப்பு. கல் உப்பு போடுறேன் நான். போடுங்க. தேவையான அளவு கல் உப்பு அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம்.
எப்படி உப்பு கம்மியாக போட்டுருங்க, தேவைன்னா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நடுவில் ஃபோன் வருது, நான் போய் அதை யாருன்னு பார்க்குறேன். ஓகே, இருக்கிற எல்லா இடத்தையும் கழுவி ஊற்றியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றணும். தண்ணி எடுக்கட்டுமா? ஆமாம், கொஞ்சம் தண்ணி. கருவேப்பிலை போய் போட்டுருவீங்களா? ஆமாம், கடைசியாக போட மாட்டீங்க? அது வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சும்மா கொஞ்சம் கழுவுறீங்க. நீங்கள் தான் உங்கள் தலையில் அந்த குள்ளா காணும். எந்த குள்ளா? செஃப்லாம் ஒரு குள்ளா வச்சுருப்பாங்க. ஏங்க நீங்கள் வர அங்கே என் குட்டி அழுதுகிட்டு இருக்கு. இப்போ அமைதியாக தான் இருக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு தெரில. எப்படி இருக்கு? ஏதோ இருக்குது. எது இருக்கு? என்ன செஃப் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லி பார்த்து நீட்டாக எனக்கு வைங்க. ஓகே, காரம் பத்தலைன்னு நினைக்கிறேன். நீட்டாக ஆட் பண்ணிக்கிங்க. காரம் மட்டும் கம்மியாக இருக்குது. அடுத்து மிளகுத்தூள் போடணும் கடைசி. இப்போ போகிறீங்க மிளகுத்தூள்? இறக்கும் போது தான் மிளகுத்தூள் போட்டு இறக்கணும். அதுதான் அதுக்கான டேஸ்ட். மசாலா பத்தலை. வந்து 1/2 கிலோவுக்கு தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். 1 கிலோ திடீர்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அது என்னோடய பிளானில் ஒரு சேஞ்சு. அதனால் இப்போ திருப்பி ஆக்க நிறையா இருக்குது. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஓகே, இப்போ டேஸ்ட்டு அடன் ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போது அந்த கறி குழம்புல கறியில் புரோட்டா சால்னா பீச்சு அடித்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும். விசில் போட்டு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணக்கூடாது, அவனை போய் பார்க்கணும். அடி அவனை பார்த்து சொன்னால் அவனை நீ கவரை விட்டுட்டு இருக்கிற. என் டேடியால் வந்து என்னோட அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் வந்து தூக்கியாச்சு. நான் சட்டை போட்டு வந்தேன். அவன் என்ன பண்ணுறான்? திரும்புங்க. நல்லா தூக்குறானே. சிறப்பாக தூங்குறான். இதை வந்து கையில் தூக்கியே வச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது செட் ஆகலை. நான் சீக்கிரம் இவனை தூக்கிட்டு ஓடிடுவேன். சரி, ஓகே, நானும் தூக்கிட்டு ஓடுறேன். பார்க்குறான். வீடியோக்காக இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் தான் இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன். ஏன்னா உன் கையில் போனாலே அவன் அழுவான். இன்னைக்கு ஏதோ அமைதியாக படுத்துருக்கான். எனக்கு வந்து சரியாக தூக்கம் தெரியல. அது வந்து இன்னும் அவனை கரெக்டாக நாடி போக தெரியல. நானும் ஒரு நியூ ஃபாதர் தானே. நீங்கள் நியூ ஃபாதர், நான் நியூ மதர். ஆனால் என்னால் எதையுமே பண்ண முடியலையே. இவன் வந்து இவனோட அழுகி சமாதானப்படுத்தணும். எனக்கு இருக்க ஒரே டிக்கெட் தான் தூக்கி தோலில் போட்டு இதுக்கு எதுவும் நடக்கிறது. அது ஆமாம். குட்டி போட்டு போன மாதிரி. குட்டி போட்ட பூனை தான். இல்லை, எத்தனை விசில் விட்டுருக்கீங்க? 5 விசில் விட்டுருக்கீங்க. ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணுங்க. ஆஹா, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக சூப்பராக வந்துருக்கு. இது கூட என்னென்ன சேர்த்தீங்க அடுத்தது? குழம்பா இருக்கு. இதை நல்லா ட்ரை பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல விசில் விடணும்? விசில்லாம் விட தேவை. மணலில் வச்சு விட்ற வேண்டியதுதான். எதாவது ஆட் பண்ண வேண்டியது எதாவது விட்டீங்களா? மிளகுத்தூள் ஃபைனலாக தான். காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகே இருக்கா? கம்மியாக இருக்கு. நாளைக்கு சேனல் மாதிரி புளிஞ்சு விடுங்க. நல்லா சுண்டை வைக்கணும், கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆகிறதுக்கு. இது கூட வர ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட் இருக்கா? அவ்வளோதான் முடிஞ்சுது. அவ்வளோதான். இது இன்னும் ஏதாவது விசில் பண்ணுங்க. அப்படியே தம்மில் போட்டுருக்கு. தம்மு கும்முலாம் இல்லை, ஓப்பனில் வச்சு அப்படியே சுண்டை விடணும். சுண்டை விட்டால் சாப்பிட்றலாம். இந்த பதத்தில் இருக்கா? நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி வச்சுக்கலாம். கிரேவியாக என்ன வேணும் உங்களுக்கு? எப்படி வேணும்? இப்படி இருந்தால் ஓகேவா? எப்படி இருந்தாலும் ஓகே தான். இதே சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த மிளகுத்தூளோட பச்சை வாசம் போனால் கூட ஓகே தான். மிளகுத்தூள் கடைசியாக போகிறதே அந்த மிளகு வாசம் எடுக்கணும் தான். அப்படியா? கறி வந்திருக்கா பாருங்க. வந்துருச்சு.
ஏதாச்சும் சொல்கிறீங்க? இந்த அப்படியே அப்படி விட்டு பார்க்கும்போது வரணும், கறி வந்துருச்சு, பஞ்சு மாதிரி வந்துருச்சு. கையில் வச்சிட்டாங்க சுட சுட. ஏன்றா அது ஓகேடா. இது என்ன கருமம்? கருமா இல்லைங்க, குருமா. குருமாவா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீ சாப்பிட்டு பாரு. ஓகேவா? ஃபைனா? ஃபைனாங்க. ஓகே. அடுத்து முட்டை தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா முட்டை தோசை எலி விழுந்துச்சா ஈ விழுந்துச்சா? இன்னும் இல்லை, இப்போ கருப்பாக இருந்துச்சு. முட்டை தான் வந்துருக்கு. ஓகே, இந்த குழம்பு காட்டுங்க. அருமையாக இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சேர்ந்துருச்சு. நல்லா இருக்கு. ஓகே, எனக்கு என்னன்னா டின்னரு சப்பாத்தி, சோறு, கொஞ்சம் சோறு. குழம்பு ஊற்றுங்க. கிட்ட கொண்டாங்க. கால் போடுங்க. வீடியோ எடுத்துட்டீங்க? நான் வீடியோவில் தெரியலையா, நான் என்ன பண்ணுறது, இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். கறி போட மாட்டேன், கால் போட சொன்னால் ஒரு காலை போட்டு கறி போடுங்க. எல்லாம் எடுத்து போட வேண்டியது. ஓகேவா? எச்சு ஊறுது. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பசிக்குது தான் எனக்கும். பசிக்கிறத சொல்ல, எனக்கு அவன் எழுந்திரிச்சிட்டான், நான் சாப்பிட முடியாது. இருக்கா செலிப்ரிட்டி சிக்கன். ஆமாம், சூப்பராக இருக்குது. டேடி சொல்லுவார் அடுத்தது. சொல்லு. சாப்பிடுங்க. என்ன டேஸ்ட் எப்படி இருக்கு? ஆஹாவா எங்கே இங்கே பார்க்கவே இல்லை. என்ன சொல்கிறான்? அவனுக்கு சிக்கன் வேணுமா?